மறக்க முடியாத அப்ரிசியேஷன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ராஜபார்வையில் கிடச்சிது. ராஜபார்வையில் ஒரு சீன் வந்து ஒரு சிங்கிள் டேக் சீன் ஒன்று பண்ணியிருப்பேன். அதாவது சாருவை கல்யாணம் பண்ணுற சீன். அவங்க மாமா வந்துட்டு எனக்கு இந்த குருடனுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக வந்துடுவார். அவரை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி நீ தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சீன். ஸோ அந்த பேஜஸ் வந்து நான் படித்த உடனே டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு மாஸ்டரு கட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயுமே கட் பண்ணிடாதீங்க சார், எனக்கு ஒரு மாஸ்டர் ஃபுல்லாக அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கட்டு வேணா க்ளோசஸ் வேணா எங்கே வேணால் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஒரு கல்யாண மண்டபம் இது இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படியே சைலண்டாக இருந்தாங்க. ஒரு சிங்கிள் டேக் ஃபுல்லாக முடிச்சோன்னே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் இந்த மாதிரி சிங்கிள் டேக் பண்ணி கிளாப் வாங்கியிருக்காங்க. அது என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நடந்தது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு அப்ரிஷியேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஐயனா துணையில் வந்துட்டு ஒரு அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிற சீன் ஒன்று பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்துட்டு எங்கள் டேரக்டர் ராம்குமார் சார், இப்போ ராஜபார்வை டேரக்டர் வந்து ஓப்பனாக முன்னாடி சொல்ல மாட்டார் சூப்பராக பண்ணிங்கன்ட்டு, அவர் அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னார். ஆனால் இங்கே வந்து ராம்குமார் சார் அப்பப்போ சொல்லிடுவார், நல்லா இருந்துச்சுப்பா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சுப்பான். இந்த சீன் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்கல, அவரோட பையன் கேட்டேன். அவர் பையன் இருந்தார், அவர் பையன் பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் முடிச்சு வந்தோன்னு அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டேன். அப்பா வந்து மானிட்டர் பார்த்து பாரா நடிகண்டா அவன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.